அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வெங்காயம் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் டு மை குக்கிங் சேனல் ஸ்டவ் மேலே கடாய். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுங்க. கடாய் ஹீட் ஆகிட்டோன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோன்னே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கிட்டு அந்த ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அதையோ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பிளேட்டில் கூட வச்சுருங்க. இப்போது புளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்ல எண்ணெயில் இது பண்ணணும். கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக தக்காளி எல்லாம் மசியணும். இது எல்லாமே இந்த வாடெல்லாம் போய் நல்லா இருக்கணும். இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சது எல்லாத்தையும் நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க அதே மாதிரி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் கடுகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மூடிடுங்க. ஏன்னா அந்த எண்ணெய்லாம் அப்படியே தெறிக்கும். இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா தான் இதாக இருக்குது. அவ்வளோவா எண்ணெய்லாம் தெறிக்கலை. அதை கொஞ்சம் வதக்கிட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி எடுத்து நம்ம ஆற வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகா, அப்புறம் இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும். நல்லா அரைச்சிடுங்க. நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட் உண்மையாக சூப்பராகவே இருக்குது. இதை தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க, இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க, எது செஞ்சாலும் வச்சு சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வெங்காய கார சட்னி ரெசிபி முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது மை நேம் இஸ் கான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டவ் மேலே கடாய். இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.